வெல்கம் டு வாத்தியபிலிட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபேன் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன் என்ன கம்ப்ளைண்ட்னா, பெயிண்ட் அடிக்கணும், அடுத்து இதோட கேபிள் பூஞ்சிருக்கு, அப்படியே நமக்கு இந்த சுவிட்ச் லைன் எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். இது எப்படி ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். முதல்ல நமக்கு இந்த ஃபேனோட மேலே இருக்க மூடியை கலத்தலாம். அதுக்கு ஸ்க்ரூ லூஸ் பண்ணலாம். அப்படியே அந்த இதை கலத்தி எடுக்கலாம். கொஞ்சம் வலிச்சோன்னா அது கலந்து வந்துடும் அந்த நெட்டோட. அப்படியே நமக்கு அந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவை இளக்கலாம். ஸ்க்ரூ இன்னொரு சைடில் இருக்கிறத இளக்கலாம். அப்படியே மேலே வலிச்சோன்னா இலகி வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நீங்கள் இலக்கி எடுத்தால் போதும். அப்படியே நமக்கு அந்த லீஃபையும் கலத்து எடுக்கல, மைனஸ் ஸ்க்ரூ இருக்கும், அதை அப்படியே கலத்து எடுக்கலாம். யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பவர் எடுத்து வலிச்செடுத்தால் போதும், வந்துடும். அப்படியே நமக்கு 10 ஸ்பேனர் எடுத்து வச்சு போல்ட்டை லூஸ் பண்ணலாம். எல்லாம் போல்ட்டையும் லூஸ் பண்ணுங்கள், எடுத்துருங்க. அப்படியே மோட்டர் தனியாக எடுத்து வச்சு, மோட்டரோட கேபிள் முறிஞ்சிருக்குன்னு சொன்னேன், அது இதுதான். அப்படி நமக்கு இந்த ஸ்க்ரூவை கலத்தி எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ண முடியும். 4 நேரம் அதுவும் அப்படியே லூஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்படியே கலத்தி தட்டுனோன்னா கலந்து வந்துடும். அவ்வளோதான், அப்படியே இலக்கி எடுத்துடலாம். அப்படியே அந்த கேப்பை வலிச்சோன்னா இலகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல தான் அருந்திருக்கு. அப்படியே நமக்கு அந்த இது காயிலோட இதை பிரிக்கலாம், வேறு பகுதியை. அப்படியே அந்த ஹீட்டிங் ஸ்லீவையும் எடுக்கலாம். சின்ன 2 ஸ்லீவும் அப்படியே கட் பண்ணி விடலாம். வேறு கட் பண்ணால் தான் நம்மளால் இழக்க முடியும். கட் பண்ணி விடலாம். இழக்க முடியல, அப்படியே தான் கொஞ்சம் கட் பண்ணி விடலாம், அப்போ தான் இழக்க முடியும். அப்படியே வலிச்செடுத்தோம்னா வந்துடும். அப்படியே 2 ஒயர் எடுத்து அதில் 2 காயிலையும் ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுடலாம். அப்படியே ஹீட்டிங் ஸ்லீவ்ஸ் விட்டுருக்கலாம். அப்படியே முறுக்கி விட்டுடலாம். இன்னொரு சைடு இன்னொரு வரை அப்படியே முறுக்கி விட்டுடலாம். அப்படியே ஸ்லீவ்ஸும் விட்டுடலாம். அப்படியே இந்த வலிய ஸ்லீவ்ஸையும் அப்படி விட்டுடலாம்.
இது கொஞ்சம் டைட்டாக தான் ஏற்றணும். அப்படியே திருக்கி கறக்கி ஏற்றினா போதும். அப்படியே இதை அதே மாதிரி ரோப் எடுத்து வச்சு கட்டலாம். இதே மாதிரி நூல் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க. காயிலேருந்து இது இலகு வருது, அதே மாதிரி பார்த்து கட்டுங்க, இலகாத மாதிரி. அப்படியே கட்டியாச்சு. அப்படியே நமக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் இருக்க ஆர்மேச்சரோட எடுத்து வைக்கலாம், ரோட்டரோட எடுத்து வைக்கலாம். அடுத்து அப்படியே அந்த பேக் கேப்பில் வேற விட்டு எடுக்கலாம். அப்படியே ஸ்க்ரூ போர்டில் பொசிஷன் பார்த்து வச்சிடலாம். ஸ்க்ரூ போர்டில் பொசிஷன் பார்த்து கரெக்டாக வச்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரூவும் போட்டுடலாம். அவ்வளோதான். அப்படியே போல்ட்டையும் போட்டுடலாம். அப்படியே இன்னொரு சைடிலும் போட்டுடலாம். அப்படியே 4 போட்டுடலாம். அப்படியே 2 ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் ஏறுது. அப்படியே போல்ட்டு போடலாம். போல்ட்டு அப்படியே 3வது ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். மாறி போட்டுட்டேன் போல்ட்டு. அப்படியே 4 அவ்வளோதான் போட்டுடலாம். அதுவும் அப்படியே டைட் பண்ணலாம். கறங்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே எல்லாம் டைட் பண்ணலாம். எல்லாம் டைட் பண்ணலாம். அப்படியே இந்த நெட்டோட இதுவும் கலத்துடலாம். அப்படியே 3 ஸ்க்ரூ வரையும் 3 ஸ்க்ரூவையும் கலத்தி ஃப்ரண்டில் உள்ள அந்த லோகோவையும் கலத்தி எடுக்கலாம். ஃபேனோட எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோ சாதனம் கலத்தியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு பெயிண்ட் அடித்து எடுக்கலாம். பெயிண்ட் அடித்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்றா கலத்தின மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே 4 போல்ட் வரும். 4 போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே இன்னொரு போல்ட்டையும் போட்டுடலாம். அடுத்த போல்ட்டையும் போட்டுடலாம். அதுவும் ட்ரிப் பண்ணலாம். இப்படி 4 போல்ட்டையும் போட்டுடலாம். அப்படியே லீஃபையும் வச்சிடலாம். லீஃபை நம்ம பெயிண்ட் அடிக்கல, அது ஒரிஜினல் கலர் தான்.
அப்படி நமக்கு அதில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே போல்ட்டை லைட்டாக டைட் பண்ணி வைக்கலாம். அப்படியே அதை மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே மோட்டரில் கொஞ்சம் அழுத்தி வச்சா போதும், ஃப்ரீயாக உள்ளே போயிடும். கொஞ்சம் லூஸ் பண்ணணும், நான் நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அது இறக்கி வச்சுருங்க. கரெக்டு பொசிஷன் பார்த்து வச்சுருங்க. ஒரு ஃப்ளாட் மாதிரி வரும், அதில் தான் அந்த நெட் போல்ட் பிடிக்கணும். கொஞ்சம் அடித்தோன்னா அது ஃப்ரீயாக போயிடும். அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நமக்கு அதை டைட் பண்ணலாம், அந்த மைனஸ் ஸ்க்ரூவை. அப்படியே அந்த டாப் கவரோட அந்த ஃப்ரண்ட் லோகோ வர பகுதியை அப்படியே டைட் பண்ணலாம். இந்த லோகோ நம்ம அழிச்சிருக்கோம், புதுசு மாதிரி ஆக்கியிருக்கோம். 3 ஸ்க்ரூ வரும், நம்ம கலத்தின மாதிரி தான். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். மூணையும் நல்லா டைட் பண்ணி வைக்கலாம். அப்படியே எல்லாம் டைட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கேப் அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த ஃபேனோட டாப் கவரா. இது ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த எலாஸ்டிக் மாதிரி, ஐயோ அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும், அது என்னென்னு பேர் தெரியல, அதையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே வச்சு டைட் பண்ணலாம், நல்லா டைட் பண்ணலாம். கரெக்ட் பொசிஷனில் ஆக்கிக்கணும், நல்லா சீட்டிங்காக மாதிரி வச்சுருங்க. நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படியே டைட் பண்ணலாம். அப்படி இதுக்கு பேக் அந்த ஸ்டாண்டில் தூக்கி வைக்கலாம். அப்படி தூக்கி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சா போதும். கேரளன்னா லைட்டாக தட்டி விட்டால் போதும். ஏதாவது இடத்துல லைட்டாக தட்டினா போதும், அது கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். ஒன் சைடு இருந்து அப்படியே இன்னொரு சைடாக அப்படியே புஷ் பண்ணி சீட்டிங் பண்ணலாம். அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. பெயிண்ட் கொஞ்சம் உணங்கல்ல, பரவாயில்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரூ போட்டுடலாம். 2 ஸ்க்ரூ 2 சைடில் வரும், அந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 ஸ்க்ரூவில் தான் இது நிற்கும், இந்த ஸ்டாண்டில். இல்லைன்னா வைப்ரேஷனில் துள்ளும் ஃபேன், அங்கோட்டும் இங்கோட்டும் போயிட்டுருக்கும். அப்படியே இதையும் டைட் பண்ணலாம், இன்னொரு சைடில் உள்ளதும் டைட் பண்ணலாம்.
அப்படியே இந்த ஒயரை இந்த ஹோலில் விட்டு எடுத்துடலாம். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படியே இங்கே கீழே எடுத்துடலாம். அப்படி நமக்கு இந்த சுவிட்சு நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நேரமே இருந்து இந்த வெள்ளை சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு, அதனால் புதிய சுவிட்சை வாங்கி வச்சுருக்கேன். இதில் கனெக்ஷன் கொடுக்கலாம். இது எப்படின்னா நியூட்ரலோட வர ஒரு ஒயர் வந்து இது நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும். ஃபேனோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு டெர்மினல் வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணி ஏசி 220 வால்ட்டுன்னு வர அந்த கேபிளில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து நீங்கள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம நார்மலாக ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி சுவிட்ச் கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அப்படியே கனெக்ட் பண்ணாமல். இன்னும் இந்த சுவிட்சுக்கு இண்டிகேட் ஆகணும்னா ஏசி வால்ட்டு கொடுக்கணும். ஏசி வால்ட்டு அதுக்கு செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணணும். அது 220 வால்ட்டு கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் அது பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் லைனை கனெக்ட் பண்ணி அப்படியே இந்த சுவிட்சை அப்படியே அமர்த்தி வச்சிடலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும், அது இருந்துடும். லைட்டை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண போதும். அவ்வளோதான். அப்படியே இந்த கேபிள் அப்படியே தள்ளி விட்டுடலாம். அதுவும் கரெக்டாக இருந்துடும். அப்படியே இதில் நம்ம சின்ன மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் டேப் அடிக்கலாம். இன்ஸ்டலேஷன் டேப்பு கொஞ்சம் அடித்து வைக்கலாம். இல்லைன்னா கரண்ட் வரும், இரும்பு போடியாக்கும் டச் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. நல்லா அங்கேயும் இங்கேயும் நல்லா வளையுது. ஃபேன் பக்காவாக ஓடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபேன் அருமையாக ஓடுது.